இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சேர்த்து கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அதாவது ஒரு சிலரை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விசுவாசிப்பார்கள், ஆனாலும் முழு மனதோடு அதை விசுவாசிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அப்படி விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை அவர்கள் அது குற்றம் புரிந்தவர்கள் போல நாங்கள் அவர்களை காட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி நாங்கள் அவர்களை குற்றவாளியாக நிர்ணயிப்போமாக இருந்தால், அவர்களுடைய மன ஐயங்களை நாங்கள் அவர்கள் பிழை செய்கிறது போல நாங்கள் காட்டிக்கொள்வோமாக இருந்தால், அவர்கள் இன்னும் அதிகமாக தேவனை விட்டு விலகத்தான் பார்ப்பார்களே ஒழிய ஒரு வகையிலேயும் அது அவர்களை தேவனை கிட்டி சேர பண்ணாது. ஆகையால் விசுவாசத்தில் யாராவது பலவீனம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து அவர்களுடன் வேதாகமத்தில் தேவன் செய்ததான அற்புதங்களை பற்றியோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததான அற்புதங்களை பற்றியோ நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவார்கள். அப்படி விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை விசுவாசத்தில் பலமடையத்தக்கதாக நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய எந்த வகையிலையும் அவர்களுடைய மன ஐயங்களை நாங்கள் குற்றமாக நிர்ணயிக்க கூடாது. அப்படி நாங்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக தேவனை பற்றி சொல்லுவோமாக இருந்தால் நாங்களும் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளருவோம், அவர்களும் விசுவாசத்தில் வளருவதற்கு அது உதவி செய்யும். ஆகையால் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இன்னும் பலப்படுத்துவோம். Have a nice day.